நான் வந்து இந்த மைக்குக்கு முன்னாடி உட்கார வரைக்கும் வேறு ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். திடீர்னு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ஃபன்னி இன்சிடென்ட் இன்னொரு நாள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்லாம் தெரில. நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயத்தை பற்றி. சரி, அதனால இதை பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் மேபி ஸ்ட்ரைக்கும் ஆயிருக்கும். ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனலும் இருக்குது. இனி அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக போட ஆரம்பிக்கணும். ஸோ அதை நான் போட ஆரம்பிக்க தான் போகிறேன். ஸோ அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் சொல்லி தான் சொன்ன மாதிரி தான். ஸோ அது சொல்லாமா இல்லை இது சொல்லாமான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சரி, இதுவே பேசுவோமே. ஏன்னா நான் ஒன்று கவனித்தேன். என்னோடய சேனல் பொறுத்த வரைக்கும், பாட்காஸ்ட் சேனல் பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து இந்த மேரேஜ், இந்த லவ், இந்த மாதிரி டாபிக்ஸ் ஏதாச்சும் தொட்டோம் பேசணும் அப்படின்னா நிறையா வியூஸ் போகுது. என்னன்னே தெரில. ஏன் தான் இந்த லவ்வுக்கெலாம் அவ்வளோ ஹைப் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. படங்கள் எடுத்தாலும் எங்கே தொட்டாலும் கடைசியில் வந்து லவ்வில் தான் முடியுது. நான் லவ் மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் ஒரு வயசு பையன் வயசு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது தான் லவ்வுங்க மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான். ஒரு அம்மா பையனுக்கு இருக்கிறது லவ் தான், அப்பா பையனுக்கு இருக்கிறது லவ் தான், தம்பி மேலே வச்சுருக்கிறது லவ் தான், சிப்ளிங்ஸ் மேலே இருக்கிறது லவ் தான், ரிலேஷன்ஸ் மேலே இருக்கிறது லவ் தான், ஒரு அனிமல் மேலே நம்ம வச்சுருக்கிறது லவ் தான். லவ்வுங்கிறது ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஒரு பர்டிகுலர் அந்த டெர்மாலஜிக்குள்ளே அது அடங்காது. ஆனால் நிறைய க்ளோரிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஏஜ் அப்படி, அந்த ஹார்மோன்ஸ் அப்படி புரியுது தான். இப்போ நானே நிறைய லவ் டாப்பிக்லாம் போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் அதுக்குன்னு பொழுதுனிக்கும் எதையுமே பேசி நான் அதான் யோசித்தேன், இன்றைக்கி ஹியூமரஸாக ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பொழுதுனிக்கும் நான் அந்த லவ் அட்வைசர் மாதிரிலாம் ஆக விரும்பலை. நான் அதையும் யோசித்தேன். ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வீடியோ போடக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ போட்டிருந்தார். அதில் வந்து அவர் ஒரு மேரேஜ் லைஃபுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தார். உடன்பாடே இல்லை எனக்கு. என்னடா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இப்படி டம்மாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதுக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது. அப்போது பேசாமல் நம்மளும் வந்து பேசாமல் இந்த லவ் அட்வைசர், மேரேஜ் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைசர் ஆயிடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். இப்போ பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. பட் அந்த அட்வைஸருக்கு அப்படி சொன்னேன், அந்த டெர்மாலஜியில் மட்டும்தான் சொன்னேன். பர்சனலாக யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி பேசாமல் நம்ம கன்சல்டண்ட்டாக இல்லை என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் பேசாமல் பண்ணிடலாமா, பேசாமல் கடையை போட்டு உட்காந்துருவோமா, என்னத்துக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுலாம் இருந்தேன். பார்ப்போம். ஆனால் அது மட்டுமே பண்ணி லவ் அட்வைஸ் பயங்கரமாக, மேரேஜ் அட்வைஸ்னு அப்பா கிளாரிட்டினா இப்படி தான் ஒரு கிளாரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம ப்ரொஜெக்ட் ஆகி, நாளைக்கு எனக்கு பர்சனலாக ஏதாச்சும் என்னோடய பர்சனல் லைஃப்பில் அட்டாக் நடக்கும்போது எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுவானுங்க. இவன் வந்து இப்படி பேசுவானா, இவன் லைஃபே இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டுருவானுங்க. ஐயோ! ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே. அதனால தான் கொஞ்சம் காமெடியான ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணேன். சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது நேஷ்னல் டூர் கூப்பிட்டு போனாங்க, இந்த ஹிமாலயாஸ், ஷிம்லாலாம். அப்போ நாங்கள் ட்ரெயினில் 2 நாள் போனோம். ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்தேன் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் முருகன் ஆண்டி கோலத்துக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், அந்த கதையை சொல்லலான்னு யோசித்தேன். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது சில காமெடியான இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அது ட்ரெயின் சம்மந்தமான. ஸோ இது ரிலேட் ஆச்சு. சரி சொல்லலாமான்னு யோசித்தேன். பட் நோ, இன்றைக்கி நம்ம அதை பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தெரில, என்னோடய இன்ட்யூஷனல் ட்ரைவ் என்னன்னு தெரில. அண்ட் இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஆஃபாக இருக்குது. என்னடா ஆஃபு கோட்டருங்கிறானேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்காதீங்க. மைண்ட் லெவலில் கொஞ்சம் அது என்னன்னே தெரியாது. ஆனால் என்னமோன்னு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கே அப்படிம்பாங்கள்ல, ஏதோ ஒரு மைண்ட் பிளாக். அது என்னென்னு தெரில. சம்திங்ஸ் ரன்னிங் பேக் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சரி வாங்க, நம்ம வழக்கம் போல் 5 நிமிஷம் ஓட்டியாச்சு. இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இந்த இது பார்த்த மாதிரி தான், லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, நோ மேரேஜா அப்படின்லாம் யோசித்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டும்பாங்க, நிறைய பேர் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டும்பாங்க. என்னெல்லாம் கேட்டால் ஆக்சுவலாக நோ மேரேஜுங்கிறது பெஸ்ட்டு. எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம சோலை செட் இட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக விட்டுட்டு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், எந்த நல்லா ரிலாக்ஸ்டாக. நான் ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் பழகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு மைண்ட் செட் அப்படி மாறுது அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா என்னோடய சித்தப்பா ஒரு டைம் சொன்னார், நான் அந்த பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருந்திருக்கேன், 40 வயசில் தான் தெரியும் எதுக்கு ஒரு வாழ்க்கை துணைவியார் வேணுங்கிறது, பிற்பகுதியோட வாழ்க்கையில் தான் தெரியும் அப்படின்னாரு. இட் ஹேஸ் சம்திங் டீப் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்தந்த வயசில் அது நடக்க வேண்டியது அது நடக்கட்டும். சில விஷயங்கள் ஃப்ளோவில் விட்டுறலாம். நடக்குதோ இல்லையோ, நடந்தால் சந்தோஷம், கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், போவியா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான்லாம் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் பேசினேன் அப்படின்னா
ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கே தோணும் பேசாமல் பட்டையை போட்டு சாமியாராக போயிடலாமாட்டிருக்குது, இவன் இவ்வளோ சொல்கிறானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ இப்பயே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் வீடியோ இருக்கும் அதை பாருங்கள். இந்த மோஸ்ட் ஹிலேரியஸ் ஜல்லிக்கட்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்னோடய பாட்காஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்கும், அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன், தெரில ஹியூமரஸாக இருக்கும் நம்புகிறேன். சரி ஓகே, லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் மேரேஜில் நான் கடந்து வந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். லிட்ரலாக இது நடந்துச்சு, யாரும் என்னென்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாப்பிள்ளை ஒருத்தங்க வராங்க, ஒரு ஜாதகம் வருது. அதில் ஒருத்தங்க வந்து இத்தனைக்கும் அந்த மாப்பிள்ளை அந்த பையன் வந்து வீட்டுக்கு ஒரே பையன், நல்ல ரெஸ்பெக்டட், ரொம்ப ரெஸ்பெக்டட் ஜாபில் இருக்கார் நார்த் இந்தியாவில், ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் அவர் ஆக்சுவலாக. ஒருத்தங்க வந்து இந்த ரொம்ப நல்ல மனுஷனும் கூட, நல்ல ஃபேமிலியும் கூட, கொஞ்சம் யதார்த்தமானவங்க, கொஞ்சம் செட்டில்டு, வெல் ஆஃப் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் செட்டில்டு, ஒரே பையனும் கூட. ஆனால் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு சொட்டை முடியல அண்ட் ரொம்ப வெல் செட்டில்டு இல்லை, இந்த அளவுக்கு தான் நம்மக்கிட்டே இருக்கேன், நம்ம எதுக்கு இங்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலாக, நானும் எங்கள் அம்மாவும் கூட இதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே ஜாதகம் இன்னொரு பொண்ணுக்கு போகுது, அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஒருத்தங்க எங்களுக்கு நெய்பர், ஒருத்தங்க எங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த அக்கா சொல்கிறேன், அவங்க இன்னுமே ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நான் கவனித்த வரைக்கும் எல்லா ஹியூமன்ஸும் நல்லவங்க தான், மெய்யழகன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எல்லாம் இந்த பாலா போன காசு படுத்துறதை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோனுக்கு போயாச்சு. நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அவன் ஏன் இப்படி பண்ண, அது சரி அதெல்லாம் விடுவோம், டைவர்ட் ஆகிறேன்னோ. ஸோ அந்த அக்கா கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு செட்டில்டு, டீசெண்டாக ஊருக்குள்ளே சொந்த வீடு ஒன்று இருக்குது, மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்குது, மண்டையில் மசுறுனா என்ன, அது எப்படி 40 வயசுக்கு மேலே கொட்டி போக அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி தான், அப்படிங்கிற ஒரு யோசனை தான். ரெண்டாவது வீட்டுக்கு ஒரே பையன் வேறு. ஸோ தேவையில்லாத ட்ராமாஸ் இல்லைன்னு அவங்க யோசிச்சாங்களோ என்னமோ, அது அவங்களோட பர்சனல் தாட்டு. பட் அவங்க வந்து அது ஓகே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை சொன்னேன்ல, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்க பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பார்த்தாங்க. இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கணும், இந்த கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், அதாவது ஹையர் எஜுகேஷன் இருக்கணும், அது ஐஐடி இல்லாட்டி ஐஐஎம்மில் தான் இருக்கணும், ரொம்ப நல்ல ஜாபில் இருக்கணும், லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணணும், முக்கியமான ரூல் வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போதே அப்படி தான் பார்த்தாங்க. அதுதான் மெய்யழகன் வைபுக்கு போயிடுவோம், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு அவங்க வெறுப்பு தானே, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரியே ஒருத்தங்க கிடச்சாங்க. ஆக்சுவலாக நல்லா படித்தவர், நல்லா. ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டு போகும்போதே நான் கவனித்தேன், நான் பக்கத்து தெரிஞ்சவங்க தானே, ஸோ நம்ம போவோம்ல. அப்போ நான் ஒன்று கவனித்தேன், ஃபார்மல்ஸ் போட்டுட்டு டக்கின் பண்ணிவிட்டு கீழே வந்து கேஷுவல் செருப்பு போட்டிருந்தாங்க, கேஷுவல் செருப்போ ஷூஸோ போட்டிருந்தாங்க. ஃபார்மல்ஸ் போட்டு ஃபார்மல்ஸ் டக்கின் பண்ணுறவங்க ஃபார்மல் ஷூஸ் போடணும். இதெல்லாம் வந்து எந்த ஐஐடிலையும் ஐஐஎம்லையும் சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணுறது மூலமாக ஒருத்தங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம அங்கேயே ஜட்ஜ் பண்ணிடணும். நான் அதை அப்போயே பார்த்தேன், அப்போயே என்னோடய அம்மாக்கிட்டேயும் சொன்னேம்மா, இது என்னம்மா இது, இவர் தான் சரி இப்படி போடுறாருன்னா ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க, என்னடா ட்ரெஸ்ஸிங் இது, போடா போய் மாற்றினுவா, ஒன்று கேஷுவல் ட்ரெஸ் போட்டு கேஷுவல் ஜீன்ஸ் போட்டு இந்த ஷூஸ் போட்டு, இல்லை ஃபார்மல்ஸ் போடுறியா, அதுக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு, அதை பற்றின அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அளவுக்கு இருக்காங்கன்னா, நாளைக்கு வெளியே போகும்போது தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதத்துலேயும், தன்னோட ஃபேமிலியை மற்றவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதத்துலேயும் இவங்க எங்கேயாச்சும் கோட்டை விட்டுருவாங்கம்மா, அதனால் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்ல அப்படின்ட்டு நாங்கள் கூட பேசியிருந்துருக்கோம் அந்த டைமில். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அந்த டைமில் என்ன ரெக்குயர்மெண்ட், இந்த காலேஜில் படிச்சிருக்கணும், வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும். சரி ஓகே, நாளை பின்ன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைஃப் ஸ்டைலு, ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் மாற்றுறதுன்னு பொண்ணுங்களுக்கு எதுன்னு சொல்லியாக தரணும், அதெல்லாம் மாற்றிடுவாங்க, வழி கொண்டு வந்துடலாம் நினைக்கிறது தான். அதுக்கு அந்த மாதிரியாச்சும் யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒன்று பேஷன்ஸ் தேவை, சில வருஷங்கள் கடந்து போகும் அந்த மாதிரி. ஏன்னா 28 இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ் ஒரு பேட்டர்னுக்கு பழகின ஒருத்தனை நம்மளோட கொஞ்சம் ஃபுல்லாக மாற்ற முடியாது, கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி இந்த பீஸ் இப்படிலாம் நடந்துக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக வழி கொண்டு வரணும். இட் மே டேக் இயர்ஸ். அதுவும் சிம்மராசிக்காரங்களெல்லாம் வருஷக்கணக்கானாலும் மாற்ற முடியாது. சொல்கிறேன்
ஸோ அந்த மாதிரியாச்சும் மைண்ட் செட்டாச்சும் பண்ணிட்டு போகணும். சரி இவன் இப்படி தான், நமக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அது அவங்ககிட்ட இருக்குது, நம்ம அதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். கேல்குலேட்டிவாக இருந்தால் ஒன்று மொத்தமாக கேல்குலேட்டிவாக இருந்துடணும், யதார்த்தமாக இருந்தால் ஒன்று மொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் யதார்த்தமாக இருந்துடணும். இந்த ரெண்டும் கெட்டானா நடுவில் கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இதுவும் நல்லா இருக்கணும் அதுவும் நல்லா இருக்கணும், கம்ப்ளீட் ஐ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இட் ஒன்ட் ஹேப்பன். இந்த மைண்ட் செட்டாச்சும் இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுவும் அரேஞ்ச் மேரேஜ் தான், அரேஞ்ச் மேரேஜ் சினாரியோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷனில் அவங்களுக்கும் சேம் திங் ஹேப்பன்ட். அவங்களும் ரொம்ப வெல் ஆஃப், அவங்க ஆப்போசிட்டில் பார்த்தவங்களும் ரொம்ப வெல் டு டூவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு. வெறும் 6 months தான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெறும் 6 months தான். அங்கேயும் ஒரு செப்பரேஷன் நடந்துருச்சு. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு ஆக்சுவலாக. ஏன் அப்படி ஒரு அவதி, என்ன அப்படி ஒரு கேல்குலேஷன்? இப்போ அந்த வெல் டு டூ வந்து காப்பாற்றிருச்சா? பொண்ணு வாழ்க்கை தானே போச்சு. இல்லை பொழுதுனிக்கு இப்போ பேரண்ட்ஸ் உட்காந்து சங்கடப்படணும்ல, கஷ்டப்படணும்ல. ஒரு ஃபேமிலியாகவே எனக்கு அது அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து அப்போ அது எல்லாமே ஒரு லெசன்ஸ் தானே, நம்ம பார்க்குறது அப்சர்வ் பண்ணுறது. கத்தாத கத்தி தொலையாத குயில். புரியுது, உன் வாய்ஸ் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது, எனக்கு இன்னும் நோட் குயில் முதல் கூட நம்மளை கிண்டல் பண்ணுதுங்க. இன்னைக்குன்னு பார்த்து கத்தாத என் வாய்ஸும் பி சுஸ்லாமா வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, மேல் பர்சன் ஆஃப். இன்றைக்கி இல்லை வச்சு செய்யாத. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, மைக் பிக்கப் பண்ணுமான்னு தெரில, கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. சும்மாவே நான் மறந்து போவேன், இதில் கத்திக்கிட்டு தான் இப்போ நான் என்ன பண்ணுறது நான். ஸோ அதுதான் அவங்களுக்கும் அந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆச்சு. இது அரேஞ்ச் மேரேஜ். நான் சில லவ் மேரேஜ்லாம் பார்த்துருக்கேன். அவசரத்தில் ஊதியாக என்னோடய ரிலேட்டிவ்க்கு ஒன்று நடந்துச்சு. நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு டைம் டூர் போயிருந்தோம். நான் நவீன், இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கவின், அர்ஹத் எல்லாம் நாங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, இப்பயும் ஃப்ரெண்ட்ஸாக. நாங்களாம் பின்னாடி உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். என்னோடய அப்பாவும் எங்கள் அப்பாவோட ஜிகிரி தோஸ்த் ஒரு மாம்ஸ் இருக்கார், நவீன் அவங்க அப்பா, செந்தில் மாம்ஸ். அவங்க எல்லாம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சினாரியோலாம் அவங்களுக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரில. சில மெமரிஸ் அங்கங்கே விவிடாக இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்குது. நாங்கள் டூர் போயிருந்தபோது நாங்கள் பின்னாடி 4 குட்டீஸும் நல்லா படுத்து தூங்கிட்டோம். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து என்னோடய அப்பாவும் மாம்ஸும் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் முழிச்சதுக்கப்புறம் நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நான் கண்ணை முழிச்சிட்டேன் அப்படின்னா என் முன்னாடி பேச மாட்டாங்களோன்னு. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருந்தது லவ் டாப்பிக்கு. அந்த ஏஜ் வந்து அரும்பு மீசை வளர்ந்த அந்த டைம். அதனால என் முன்னாடி பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். பட் என்னோடய அப்பா அப்படி இல்லை. அப்போ எனக்கு தெரில. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கண்ணை மூடி அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னே தெரியும். எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 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 சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பாவிகளா எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அக்கா கூட. நான் ரொம்ப குட்டி பையன்ல, இந்த சின்ன வயசுலலாம் வந்து நிறையா லேடிஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நான் பெட்டுனா என்ன, தூக்கி கொஞ்சிறது, அவங்க கூட விளையாடுறது, அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த அக்கா கூட நான் நல்லா பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், விளாண்டுருக்கேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் வளர டச் இல்லாமல் போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். அந்த ஃபேமிலியை பற்றி தான் என்னோடய அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன கதை தான். ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க ஒரு காலேஜில், அந்த டைம் பீரியடில் லவ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அந்த பையன் எப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் அந்த வயசில் அன்றைக்கி இருக்க மெச்சூரிட்டிக்கு நம்ம என்ன தான் ஓகே இவ்வளோ அப்பா சூப்பர்ரா அப்படின்ட்டு நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளை யோசிக்க வச்சாலும் நம்ம அறிவு அது வேலை செய்ய விடாது. அப்போ அந்த அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த காலத்தில் இன்னும் எங்கள் ஊர் சைடு அப்படிங்கிறனால கம்யூனிட்டி வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த அக்காவோட லவ்வுக்கு தடையாக இருக்காங்க. அதை தாண்டி சில ட்ராமாஸ்லாம் நடக்குது. அந்த பையன் ஊருக்கு வரான், மீட் பண்ண ட்ரை பண்ணுறான், இவங்களை வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. என்னோடய அப்பா வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக கூட இருந்தார். ஃபேமிலினா ரொம்ப ப்ராப்பர் ஃபேமிலி கிடையாது, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் ஃப்ரெண்டோ ஃபேமிலி ஃப்ரெண்டோ ரொம்ப க்ளோஸ், பட் ரொம்ப க்ளோஸ்னாலே ஃபேமிலி மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா தான் கூட இருந்திருப்பார் போகிற ஹெல்ப்புக்கு, அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு. எங்கள் அப்பா நான் 2 பக்கமும் சாய முடியாமல் இருந்திருப்பார் போல். ஏன்னா எங்கள் அப்பா ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கக்கூடிய மனிதர், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர். என்றைக்காக இருந்தாலும் என்னோடய மைண்ட் செட் மட்டும் நான் சொல்கிறேன், என்னோடய மைண்ட் செட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இப்படி தான், அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்க வாழ்க்கை. பேரண்ட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு நார்மலாகவே டாக்ஸிக்காக அமைஞ்சிடுறாங்க.
அவங்க ரியலி ஃபீல் பிட்டி ஃபார் தெம். அவங்கள தள்ளி வச்சுட்டு ஒரு நார்மல் பேரண்ட்டு இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை துணைக்காக டக்குன்னு நம்ம அவங்கள விட்டுட்டு எனக்கு பேரண்ட்ஸே முக்கியம் இல்லை, இவன் தான் முக்கியம்னு நம்ம நம்பி போகிற ஒரு இடத்துல ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கட் ஆயிரும். பேரண்ட்ஸு ஒன்று மன வருத்தத்தில் டோட்டலாக நம்ம கான்டாக்டை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு புரியுது, பேரண்ட்ஸ் மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு வர ஒரு சோல் தான், அவ்வளோதான். பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மீடியம், அது பேரண்ட்ஸுக்கும் புரியணும். ஓவர் டாமினன்ஸ் பேரண்ட்ஸுக்கும் எடுத்துக்கக்கூடாது. என்ன தான் நம்ம பேரண்ட்ஸ் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தாலும் வி கேரி தேயர் ஜீன் இல்லையா, அவங்க மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, அந்த நன்றி கடனாச்சும் நம்மளுக்கு இருக்கணும்ல. பால் ஊட்டி சீராட்டி நம்ம சின்ன வயசில் எல்லாமே கழுவி இழுவி ஊட்டி ஈட்டி வளர்த்தி ஒரு ஆளாக்கி நம்மளை படிக்க வச்சு பிடிக்குன்ட்டு தேடி தேடி வாங்கி கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்ட பேரண்ட்ஸை இப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன். 2 விஷயம், ஒன்று நின்றுணும், உங்கள் சம்மதத்தோடு தான் நான் இந்த பிள்ளையை கட்டுவேன், கட்டுனா இந்த பிள்ளையை தான் கட்டுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நிற்கிறதுக்கு தைரியம் வேணும். அது அந்த கிளாரிட்டி இருக்கணும். அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிடணும், நான் லவ்வே பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை, என் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, பட் அவனை லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ தான். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவே என்னை விட்டு கொடுத்து வரமாட்டேன். என்னைக்கு எங்கள் அப்பா ஒத்துக்கிறாரோ அன்றைக்கி தான் உன்னை மேரேஜ் பண்ணுவேன். அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணு, இல்லை உங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க சூப்பராக ஒரு மாப்பிள்ளை உனக்கு செட்டில் ஆகணும், தாராளமாக நீ செட்டில் ஆயிரு. அதுக்கப்புறம் இஃப் ஐ கேன் மூவ் ஆன், நான் செட்டில் ஆகிக்கிறேன். இந்த கிளாரிட்டி இருந்துடணும். எனக்கு என்னமோ ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒய்ஃபுக்காக ஃப்ரெண்ட்ஸையும், அதே மாதிரி பேரண்ட்ஸுக்காக பொண்டாட்டிக்காக பொண்டாட்டின்னு இல்லை, ஆப்போசிட் பார்ட்னரையும், அந்த பார்ட்னருக்காக பேரண்ட்ஸையும் எதையுமே விட்டு கொடுக்காது. பேலன்ஸ் பண்ணும். அப்போ பேலன்ஸ் பண்ண முடியலன்னா என்ன ஹியூமன் நம்மலாம். இல்லை அதையும் தாண்டி லவ் மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சு தாஜா பண்ணி அப்பா அம்மா கூடலாம் சேர்ந்து, ஏன்னா அவங்க கடைசி காலத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு பேரம் பேத்தியை கொஞ்சாமல் ஒரு அப்பா அம்மா, நம்மளோட அப்பா அம்மா சொல்கிறேன், ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையோட அர்த்தமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். என்னதான் அத்தனை நாள் வாழ்ந்து ஒரு லவ் மேக் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றிருந்தாலும் என்னைக்கு வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும்னா அந்த பேரம்பேத்தியை எடுத்து மூஞ்சி பக்கத்தில் அவங்க முச்சா போகும்போது தான். அதுதான் ரியாலிட்டியும் கூட. அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த கிஃப்ட்டு கூட கொடுக்கல அப்படின்னா எல்லா ஹியூமன்ஸ்க்காகவும் யோசிக்கணும்ல. நம்மளை நம்பி வந்த பார்ட்னருக்காகவும் நம்ம யோசிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு ஆளாக உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தானே காரணம். அவ்வளோதான், இது என்னோடய தாட்டு. அப்போது அந்த அக்கா வந்து அடித்து பிடிச்சி அந்த லவ்வுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த வீட்டை விட்டு எப்படியோ இந்த ஜன்னல் கம்பி கழட்டி ஏதோ குதிச்சு கையில் ஸ்க்ராட்ச் வாங்கி விழுந்து பிறண்டு உருண்டு ஓடி போய் ஒரு பஸ் ஏறி காசு இல்லாமல் பஸ் கண்டக்டர்கிட்ட தாஜா பிடிச்சி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்னு கேட்டு இந்த அக்கா அடிச்சு பிடிச்சி ஓடி போய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. 1 வருஷம்தான். அவன் அந்த அக்கா அவங்க லவ் பண்ண அந்த பையன் அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கான். அந்த விஷயங்கள்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அந்த அக்கா தான் சொல்லுவாங்க. 1 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு பேரண்ட்ஸுக்கு சொல்லுவாங்களே, புள்ள மனசு கல் பெத்த மனசு பித்துன்ட்டு வந்துட்டாங்க. அந்த பேரண்ட்ஸும் அவங்கள எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் கடைசியில் தான் பெற்றவங்க இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ் தான் மறுபடியும் அவங்களுக்கு ப்ரொவைடராக மாறினாங்க. இப்போது இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு, எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ மன வருத்தங்கள் எவ்வளோ இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டுருக்கலாம். அவன் அந்த அக்கா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் அந்த அக்காவுக்கும் கிடையாது. அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும்ல. ஓடி போகிற அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மினிமலிஸ்டிக்காக தான் ஒரு லைஃப் அமையும். அந்த லைஃப்பை நம்ம நல்லபடியாக கொண்டு போய் ஒரு கட்டத்தில் சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆளாக வருவோங்கிற கனவோடு தான் அவங்களும் போகிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே வச்சனால்தான். அப்போ அந்த பையன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றலை அப்படிங்கும்போது மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நிற்கும்போது எவ்வளோ தலை குனிஞ்சு குறுகி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நிற்கணும். ஒன்று, அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு டைம் பீரியடில். 2, சரி ஓகே என்னமோ அவங்களுக்கு அவங்க லைஃப் தான் எண்ட் ஆஃப் த டே. சொல்கிறேன், ஏதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுதான். ஸோ லவ் மேரேஜ்லேயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ எண்ட் ஆஃப் த டே எதுதான் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. அது ஒன்று லவ்ங்கிற பேரில் கொண்டு வந்து ஒரு பீஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கும், இல்லை அரேஞ்ச் மேரேஜுங்கிற பேரில் ஒரு பீஸை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கும். 2வது, இந்த அரேஞ்ச் மேரேஜில் சில பேரண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் லிட்ரலாக தப்பு. கொடுமைப்படுத்துறீங்க உங்கள் குழந்தைங்கள போட்டு. நான் ஒரு ஸ்டோரி ரீசெண்டாக உனக்கு கேள்விப்பட்டேன், அதனால சொல்கிறேன்.
அப்படியே ஒரு ஒரு பொண்ணோட ரிலேஷனில் ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ், அந்த பொண்ணு லவ் பண்ணிருச்சுன்னு வந்து வீட்டில் கன்ஃபஸ் பண்ணிருச்சு. அந்த பொண்ணை அடிச்சு பிடிச்சி ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஏதோ தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்குன்ட்டு இப்போ கரண்ட்டில் வேலைக்கு போயிட்டுருக்க ஒரு பிள்ளைய வந்து உடனே ரிசைன் பண்ணு, காலையில் பேப்பர் போட்டு நைட்டு வீட்டு. என் கெரியரே கெட்டுரும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா கூட, நான் ஒரு வேலைக்கு போகலாம் நாளைக்கு ரெஸ்யூம் எடுத்தேன்னா கூட பிளாக் மார்க் வச்சு கொடுத்துருவானுங்கம்மா. புரிஞ்சுக்கோமான்னு ஒரு பொண்ணு கதறி இருக்கு. இல்லை கண்ணு, இதான் சுச்சுவேஷனு. நீ வந்து இப்போ நம்மளுக்கு அப்படி ஒன்றும் நீ வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நீ வேலையை விடுறதுக்கான ப்ராசஸை பாரு. எத்தனை மாதம் ஆகும்? பேப்பர் போட்டால் ஒரு 3 months நோட்டீஸ். சரி ஓகே கண்ணு, அந்த 3 மாதம் நீ போ. ஆனால் அந்த 3 மாதமும் கொஞ்சம் பார்த்து கட்டுப்பாடாக இருக்குன்னு அவ்வளோ கன்சென்ட் இருக்கவங்க அப்படியாச்சும் சொல்லி அந்த பிள்ளைய வேலைக்கு விடணும். காலங்காத்தால் நியூஸ் வந்தோடனே அந்த பிள்ளைக்கு கால் பண்ணி பேப்பர் போட்டு வீட்டுக்கு வா, பேப்பர் போட்டு வீட்டுக்கு வா, பேப்பர் போட்டு வீடு. அதனால் தினத்தந்தியா இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு வரதுக்கு. இல்லை கண்ணு போச்சாத கண்ணு, வா கண்ணு நம்ம பார்த்துக்கலாம் கண்ணு அப்படின்னா என்னத்தை பார்த்துப்பீங்க நீங்கள்? நாளைக்கு நல்ல சூப்பர் சொத்து கித்து அங்கே இங்கே உரம்புற ஜம்முன்னு இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு வேளை உங்கள் மருமகனுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க நீங்களாம்? மறுபடியும் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் நீ பேசாமல் வீட்டுக்கே வந்திருக்கன்னு அந்த பையன் நமக்கு வேண்டாங்கன்னுருவீங்க. அந்த பையன் வாழ்க்கையும் கெடுக்கிறது நீங்கள் தான், உங்கள் புள்ள வாழ்க்கையும் கெடுக்கிறது நீங்கள் தான். நான் கோவத்தில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், உணர்ச்சி வாசத்தில். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து சப்கான்ஷியஸாக பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா வேண்டாம், சில விஷயங்கள்லாம் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறிடும். கான்ஷியஸாகவே இருப்போம். ஸோ லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ மேனிஃபெஸ்ட் தான். ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் எவ்வளோ டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் அவுட். நீங்கள் அதுக்குன்னு வந்து கரெக்டாக 3:33 எந்திரிச்சு 3 டைம் உட்காந்து எழுதி வைக்கணும், 3 டைம் வந்து இது நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஓவராலாக நான் கெயின் பண்ண ஒரு நாலேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்னங்கிறத வேறு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் டைம், நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேள்விப்பட்ட லவ் ஸ்டோரிஸ், எனக்கு கேள்விப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரிஸ், மேரேஜ்னாலே இட் ஹேஸ் பிகம் ஸ்கேரி. அதனால தான் வந்து நான் கடைசியில் இன்னொரு ஆப்ஷன் வச்சேன், நோ மேரேஜ் பெஸ்ட்டான்ட்டு. நோ மேரேஜ் ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட். ஆக்சுவலாக அது வந்துடும் அந்த கல்ச்சருக்கு. இன்னொரு 30 வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டு வாழ ஆரம்பிச்சிடுவோம். பட் அதில் ஒரு லைஃப் இருக்காது. எங்கடி இருக்க? நான் என் புது பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்டா, அப்போமேல் பேசுகிறேன். சரி ஓகேடி, பார்த்து இருந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வா. அப்படி ஆக போகுது இன்னும் 50 வருஷம் கழிச்சு. கஷ்டந்தாண்டா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் 90% தப்பு பேரண்ட்ஸ் தான் பண்ணுறீங்க. 90% நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. நீங்களாம் வயசில் பெரியவங்க, இவன் யாரா சின்ன பையன், இவன் சொன்னால் நம்ம கேட்கணுமாங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குலாம் இருக்கும். மெச்சூரிட்டி டசன்ட் கம் வித் ஏஜ். அந்த கதையை நான் கேட்கும்போது, அந்த பேப்பரை போட்டுட்டு நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அவங்களோட சொந்தக்காரங்க தான். வீட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சோம் அவங்களுக்கு, பார்த்துக்கூடி உங்கள் பிள்ளை இப்படி இருப்பாடி, அங்கே சும்மாவாடி கோயம்புத்தூர்னா இம்புட்டு இருக்குண்டி. இருக்கட்டும், அம்புட்டு இருக்கட்டும். அந்த அம்புட்டியும் ஹேண்டில் பண்ணுற அந்த டேலண்ட்டுங்கிறேன், அம்புட்டியும் ஹேண்டில் பண்ணுற எத்திக்ஸோ, அந்த ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்கணுமே தவிர்த்து, ஐயோ அதெல்லாம் எதுக்குன்னு நமக்கு, நீ வாகன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி பேம்பர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அதனால் ஒரு 4 ஆம்பளைங்க கூட பழகினா தான் ஒரு ஆணோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியும், ஒரு எதுக்காக அவன் இப்படி பேசுகிறான்னு புரியும், இதில் எவன் ஜென்யூனாக இருக்கான்னு புரியும். ஒரு 4 பொம்பளைங்க பிள்ளைங்க கூட ஒரு ஆம்பளை பழகினா தான் லஸ்ட்டு மட்டுமே எல்லாம் இல்லைங்கிறது புரியும் அந்த ஆணுக்கும். எல்லாம் முன்ன பின்ன இருக்கணும்ல. அதுக்குள்ளே நிறையா அந்த ஏஜுக்கு தகுந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது உங்களை இன்செக்யூர், ஒரு பேரண்ட்டாக அது உங்களை இன்செக்யூர்டாக பயமாக உங்களை ஃபீல் பண்ண வச்சுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு ஹியூமனாக நீ எவ்வளோ எத்திக்கலாக இருக்கணும்? இப்போ ஒருத்தர் இப்படி பேசுகிறான் அப்படின்னா முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னாலே உங்கள் பொண்ணோ பையனோ வந்து சொல்ல போகிறாங்க, அம்மா இவன் இப்படிலாம் பேசுனா, நானும் தெரியாமல் இப்படி பேசிட்டேன், இல்லை எனக்கும் இதுக்கு நடக்குது, இப்படி இது கரெக்டாக எனக்கு தெரிலம்மா. இந்த அபியும் நான் நம்மளை பிரகாஷ் ராஜ் சொல்கிற மாதிரி தான், இதுக்கு தான் கால் பண்ணி வர சொன்னியா. அவன் எவ்வளோ டீசெண்டாக லவ் லெட்டர்லாம் எழுதி ஓரத்தில் மஞ்சள்லாம் வச்சு ஒரு ப்ராப்பர் 90s கிட்டாக உன்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நீயும் டீசெண்டாக ரிஜெக்ட் பண்ணுமா? இதை ஏன் போய் ஹெச்ஓடி கிட்டலாம் சொல்லி ஒரு கயாஸ் க்ரியேட் பண்ணுற? அந்த சுச்சுவேஷன் ஏன் பேலன்ஸ் பண்ணப்பட்டுச்சு? அவங்க அப்பா அவ்வளோ ஜென்யூனாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தார், அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அந்த ஸ்பேஸ் அந்த பொண்ணு வந்து டீசெண்டாக பயன்படுத்திக்கிச்சு. பிடிச்சி இருக்குன்னா அப்புறம் பிள்ளைங்க வந்து வீட்டில் பொய் சொல்லாமல் தறிக்கட்டு தெரியாமல் என்ன பண்ணும்? அதுக்குன்னு ஒரேடியாக அதான் பேலன்ஸ்டு, இட் ஷுட் பி பேலன்ஸ்டு தான். ஒரேடியாக ஸ்பேஸ் கொடுத்து தறிகட்டு திரிஞ்ச அவங்க வாழ்க்கையே நாசமாக போன கதையும் எனக்கு தெரியும்.
ஒரேடியாக ஸ்பேஸ் கொடுத்து இந்த பாப்பனாசம் படத்தில் வர மாதிரி தான். அது அவனோட ப்ரைவசி, டோன்ட் என்ன மண்ணாங்கட்டி ப்ரைவசி. எங்கள் அப்பாலாம் மித்துனோட ப்ரைவசி அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி வளர்த்திருந்தாருன்னா இந்நேரமும் நானும் தறிக்கட்டு தெரிஞ்சிருப்பேன். இப்போ மட்டும் ஒன்றும் ஒழுங்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ இருக்க ட்ரை பண்ணுறேன்ல, அது கூட இருந்திருக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டு, நான் வரட்டா. நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லி தான் ஆரம்பித்தேன். மேரேஜ் ஆகிற அந்த ஃபேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் லைஃப்பில் மேரேஜ் முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கல, இவ்வளோ தூரம் கேட்டுட்டீங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மேபி யோசிக்க தோணலாம், ஐயோ மேரேஜ்னால இவ்வளோ இருக்குதா, போச்சு எனக்கு மேரேஜ் அப்படின்னு. பயப்படாதீங்க. பயங்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் ஈஸியாக நடக்கும். இதுதான் என்னோடய ட்ரிக்ஸும் கூட. நான் அது மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு கமெண்ட் பார்த்தேன், சிவன் பற்றி சொல்லுங்கள். சிவன் அவருனே பக்கத்து வீட்டுக்காரறாங்க, அவரை பற்றி சொல்கிறதுக்கு தெரில எனக்கு நிறையா. அதாவது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிற மாதிரி தெரில. பட் சிவன் என்னோடய லைஃப் கூட சிவன் கூட இருக்க கனெக்ஷன், அந்த ஒரு ஓவராலாக அது எப்படிங்கிறத வேணால் நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். ஏன்னா அந்த கமெண்ட்டு கீழே ஒரு 3 கமெண்ட் சிவன் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், சிவன் பற்றி தெரிஞ்சுக்கணும். எதுக்கு மறுபடியும் சிவன் என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் என்ட்ரு ஆகிறாருன்னு தெரில. ஏன்னா ஒரு 6 months பேக் கொஞ்சம் டைவோர்ஸ் ஆயிடுச்சு எனக்கும் சிவனுக்கும். அவர் வேறு மாதிரி என்னை ஸ்பிரிச்சுவலாக கூட்டின்னு போயிட்டார், நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ அடிக்கிறது போட்டு முடியல, சிவன் முடியல. சரி, ஓகே, டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறாங்க மீட் மிஸ் மிதுன். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ் மிதுன். டாடா பை டாட்டா. கமெண்ட் பண்ணுங்கள், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நோ மேரேஜான்ட்டு.